வந்து மீட்டியர் 350 ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதோட இன்ஜின் சிசின்னு பார்த்தீங்கன்னா 349 சிசி. ஸோ வந்து டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 கீர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ். இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட், மொபைல் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிராப் வெயிட் பார்த்தீங்கன்னா 183 kg. ராயல் என்ஃபீல்டோட எல்லா வண்டியும் கம்பேர் பண்ணிச்சுல இந்த வண்டி ஒரு லைட் வெயிட் வண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோடியோ ரைடர். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு வந்திருக்கோம். ஸோ ஹிமாலயாவில் உட்காந்த உடனே இதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து இங்கே வந்து மீட்டியாரை பற்றி வீடியோ பண்ணுவோம். இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து என் ஃப்ரெண்டை வந்து ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப ஆசமாக இருக்குது. என்ஃபீல்டோட மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறது சொல்ல இதோட வண்டி வந்து வைப்ரேஷன் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆசமாக இருக்குது வண்டி ஓட்ட. எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. நார்மல் க்ரூஸ் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. கேப்லாம் கொஞ்சம் சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அருமையாக இருக்குது. சிட்டிக்கு ஏற்ற வண்டி, ட்ராவலுக்கும் ஏற்ற வண்டி.